இந்த அழகான ஊரை விட்டு எப்படிதானே சிட்டிலாம் போய் வாழ்றாங்க. எல்லாம் இருந்தாங்க, இப்ப யாரும் இல்ல. இதுக்கு மேல ஒண்ணு கேட்காதீங்க ப்ளீஸ். அன்னைக்கு தான் நான் அவன் கேம் ஸ்ட்ராட்டஜியை நோட் பண்ணேன். நம்ம எல்லாரும் பிளான் ஏ பிளான் பின்னு 2 வச்சிருக்கோம். ஆனா பெஞ்சமின் மட்டும் 3ஆவதா பிளான் சி ஒன்று வச்சிருக்கான். அவன் 3 பிளானுக்கும் ஒரே டைம்ல பிளான் ஆகத்த ஆரம்பிப்பான். இது எதுவுமே அவன் ஆடும்போது நமக்கு தெரியாது, ஆட்டத்தை முடிக்கும் போது தான் நமக்கு தெரியும். வச்சு வேலை வாங்குறத விட நானே தனிச்சு நின்று சாதிச்சு காட்டு தனிக்காட்டு ராஜா. கொஞ்சம் ஆமா நீங்க எல்லாம் யாரு? ஆமா நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சிச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவா. அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு புட்டு வாங்க, எங்கே வெயிட் பண்றேன். என் பேரை கேட்டு கால் நடுங்க, சொல்லாதே என்று உந்தன் வாயடைக்க, என் மீது கோபம் இங்கு பார்த்தொடுக்க, என் பின்னே வீச இங்கும் வாழெடுக்க, டிங் டாங் பொண்ணை கட்டி வச்சு ஒதப்பேன், டிங் டாங் பொண்ணை எட்டி எட்டி மிதிப்பேன், டிங் டாங் போ கையை கால முறிப்பேன், டிங் டாங் பொண்ணை சாவடிச்சு எரிப்பேன். தீக்குச்சிக்கு ஒரு பக்கம் ஒருத்தனா தாண்டா தீ பிடிக்கும், ஆனா எனக்கு எந்த பக்கம் ஒருத்தனாலும் தீ பிடிக்கும். சோ கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடுவேன். நான் ஒரு காதல் சன்னியாசி. கொஞ்சம் மூடு டிஎம்கே நீயானா ஏடிஎம்கே நானா கோட்டையில நம்ம வீட்ட போதே வாய் மேலே சு 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 தோடா நீ நச்சு 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 வாய் மேலே இச்சு இச்சு தோடா நீ நச்சு நச்சு காஞ்ச மாடு கம்பல தம்பி, நீ எப்படி கோயம்புத்தூர்ல இருந்து அவினாஷ் ரோட்ல வந்துட்டே இருக்கு. சூலூர் பிரிவு தாண்டின உடனே ஸ்டான்லி பர்னிச்சர் சின்ன வயசுல இனத்தோட கொடூரமான நெறிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு கேஜிஎஃப் யாரும் விரல் நீட்ட முடியாதபடி பார்த்துக்கிட்டாங்க. அதனால நீ என்ன பண்ற, அப்படியே தென்னம்பாளையம் பாலம் ஏறி இறங்கு, லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு சர்வீஸ் ரோட்ல போ. கேபிஎஸ் காலேஜுக்கு போறதுக்கு பாலத்தடியில ரோடு கட்டாங்க. நீ உள்ள கட் பண்ண உடனே உனக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று தெரியும். அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் அண்ணனுக்கு போஸ்ட் ஊர்ல என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வை. அண்ணன் வந்துட்டே இருக்கு. எவனாவது வருவானா? 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அப்படி ஒருத்தன் வந்து நின்றானா அவங்க கிட்ட நான் என்ன சொல்றது? பவர் ஹவுஸ் கனெக்ஷன் உனக்கு அவனுக்கும் தாம் தன்ன தானா
நண்பர்களே, தம்பி போதாயிட்டேன். இனிமே யாருக்குமே மரியாதை கிடையாது, எவனுக்குமே மரியாதை கிடையாது. வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு தெரிஞ்சு உனக்கு முன்னாடி இப்ப 2 பாதை இருக்கு. முதல் பாதையில போனா நடந்ததுக்கு நீதான் காரணம், உன் மேல பழி போட்டு வேற ஏதாவது பண்ணிருக்கணும்னு தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருப்ப. நீ தனியா இருப்ப, அதனால வேதனைப்படுவ. இதுதான் உனக்கான தண்டனைன்னு நீயே நம்புவ. காந்தாரினி செமக்கணும் எரிகிற நெருப்பால, இல்லன்னா அவனுங்க ரத்தத்தால. இதெல்லாம் செஞ்சது யாரு? ரொம்ப பெரிய கதை சாமி. ரத்தத்தால கடல் மொத்தம் சிகப்பான கதை. யாரோட கதை? பொங்கி அடங்குற கடல் மேல அசராம நின்னவரோட கதை. எங்க தேவர கதை. பயம் போகணும்னா தெய்வத்தோட கதையை கேட்கணும். பயம் என்னன்னு தெரியணும்னா தேவர கதையை கேட்கணும்.